கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுபொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் சொல்லாளி வெண்சங்கேங்கிறதுக்கு மேல ஒரு கவிதை வந்துடுமா என்ன இனிமே? இல்லையா? நமக்கு சிறை ஏன் பிடிக்குது? போன வாரம் அந்த படம் அது புத்தம் புதிய கதையா? 15 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் மைனா இல்லையா? ஒரு ஜெயிலர் ஒரு கைதியை கூட்டிட்டு கிளம்புறான், ஒரு காவலாளி அப்படின்னு சொன்ன உடனே டிஸ்கஷன் என்ன நடக்கும்? சார் அதான் சார் மைனா அப்படிமாங்க. அது பிரபுசாலம் எடுத்த மைனா, எங்கிட்ட ஒரு மைனா இருக்கு அப்படின்னு ஒரு துணிஞ்சதுனால சிறை வந்திருக்கு இல்லையா? அதனால இப்ப இங்க கதை முக்கியம் இல்லை, எல்லா கதையும் சொல்லப்பட்ட கதை தான். ஆனா அதை என்னவாக எடுக்கிறார்கள்? ஒரு ஆம்பளை கல்யாணத்துக்கு வெளியே உருவ வச்சிருந்தா அப்படின்னு பாரதிராஜா எடுத்தா அது முதல்வரி ஆயிரும், பாலச்சந்தர் எடுத்தா சிந்து வருவி ஆயிரும். பாலச்சந்தர் எடுத்துட்டு வரா முதல் மரியாதைய? இல்ல பாரதி ராஜா தான் உதவியாது சிந்துவெறி எடுத்துட்டு வரா? வரவே வராது பாரதி ராஜா சிந்துவெறி. அவருக்கு அங்கவஸ்திரமெல்லாம் போட்டு மேடையில் உட்கார்ந்துருக்காங்கனாலே டென்ஷன் ஆயிடுவாரு இல்லையா? நினைச்சு பாருங்க. இல்ல சிவாஜி என்ன மீன் சாப்பிட்ற சீனை பாலச்சந்தர் எடுத்துட்டு வரா? அது பாரதி ராஜாவுக்கு மட்டும்தான் வரும். ஆனா ரெண்டு கதை ஒண்ணுதான். ஜெயஸ்ரீ அவர்கள் எழுதிய நெருக்கத்தின் இடைவெளி நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்க உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நூல் வெளியீட்டு விழாவில் நன்றி சொல்ல வேண்டிய பட்டியல் ஜெயஸ்ரீக்கு நீளமாக இருந்தது, இருக்கும். முருகன் மந்திரத்துக்கு இருந்தது, பாலைவன லாந்தருக்கு இருந்தது, மீராக்கர் இருந்தது, எல்லாருக்கும் இருந்தது. எல்லாம் ஒருவரை ஒருவர் அறிந்தவர்கள் என்பதால் ஒருவரை ஒருவர் நன்றி பாராட்டி ஒருவரை ஒருவர் பாராட்டி கொள்ளுது. நான் இந்த நிகழ்ச்சியில் முதல்ல பாராட்ட விரும்புகிறது தமிழ் இணைய கல்விக் கழகத்துடைய இந்த அரங்கத்துக்கு நன்றி சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கடந்த 20 ஆண்டு காலத்தில் சென்னையில் கலந்துக்கிட்ட விழாவில் இவ்வளவு குளிர ஏசி போட்டு இவ்வளவு சிறப்பாக ஒரு அரங்கம் நடந்துறது இதான் முதல் முறை. அந்த அம்மா ரொம்ப நேரமாக இருக்க தலைப்பை இழுத்து போர்த்தி பார்க்குறாங்க, இவங்க நிகழ்ச்சியை முடிக்க மாட்டேங்கிறாங்க, ஏசியை குறைக்க மாட்டேங்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு. அப்படி இவ்வளவு அதுலதான் இல்ல அத்தனை பேரும் அவ்வளவு பணிவா கையை கட்டினது. இந்த நான் முதல்ல இந்த அரங்கத்துக்கு வந்த பொழுது பெரிதும் மகிழ்ந்தேன். என்னன்னா இவ்வளவு நேர்த்தியான இருக்கைகளோட நேர்த்தியான மேடையோட ஒரு 200 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு அரங்கம் இருக்கும்போது அப்படி எந்த சூரியம் இல்லாத இடத்துல போய் ஏன் புத்தக வெளியீட்டு விழாக்கள் நடத்துறாங்க, இப்படி இடத்துல நடத்தலாமே அப்படின்னு நான் எப்பொழுதும் நினைச்சது உண்டு. ஏன்னா இவ்வளவு விசாலமான ஒரு நிறுத்த சௌரியத்தோட வாகன நிறுத்த சௌரியத்தோட ஒரு இடமே கிடைச்சதுங்கிறது அண்ணா நூலகத்து வளாகத்தில் இருக்கிறது பெரிய மகிழ்ச்சி. இந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததன் மூலமாக முருகன் மந்திரத்துக்கும் நம்ம ஜெயஸ்ரீக்கு நன்றி சொல்லணும். இந்த நிகழ்ச்சியை எவ்வளவு கவனமாக இவங்க திட்டமிட்டிருப்பாங்கன்னு அதில் தெரியும். ஏன்னா புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தும் பொழுது அதுக்கு ஒரு மாதிரி பண்ணி மாடல் பண்ணி அதுக்கு ஒரு மெனக்கிடுறது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு திரு வைரமுத்து அவர்களிடம் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அவர் ஒரு பொழுதும் தன்னை குறைத்து எடை போட்டு கொண்டதே கிடையாது. துணிஞ்சு காமராஜர் அரங்கத்தை தான் முடிவு பண்ணுவார். காமராஜர் முடிவு பண்ணும் போதே உட்கார்ந்து அழைப்புதல் எழுதும் போதே யார் யார் எங்கே உட்காரணும் எழுதுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த அழைப்புதல் போனால் அவங்க சேருவாங்கன்னு. அப்படி அவ்வளவு கவனமாக பண்ணி மெனக்கெடுவதால் தான் அவருடைய புத்தக பிரமாதமாக இருக்குது. அதை போல் நான் இன்னைக்கு உள்ளே வந்தோடனே ஜெயஸ்ரீயை பற்றிய காணொலி பார்த்த உடனே எனக்கு அதுதான் உடனே தோணுச்சு. என்னென்னா நான் கவிதை எழுதுகிற முடிவு பண்ணிட்டேன். எழுதுகிற கவிதையை பார்க்க வாங்க வர்றாங்களோ இல்லையோ, படிக்கிறாங்களோ இல்லையோ, முதல்ல நான் யாருன்னு சொல்லிடுறேன், அப்புறம் அவங்க பார்த்துக்கலாம் ஆளுகள் அப்படின்னு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் தயங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் உங்களை ஏணியில் ஏற்றுறதுக்கு ஒரு பயனும் வரமாட்டான். ஏறுனா பிடிச்சி இழுக்க ஆள் வரும் 100 பேர். நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கே வா, இந்த நாற்காலி நானே நானே சீவி நானே கட்ட சொருகி நானே ஏறி உட்கார்ந்தது, என்னை இறக்கி விடுறதுக்கு நீங்கள் ஆள் வராதிங்க. இதை விட பெரிய நாற்காலி செய்யறதுக்கு வேணா நீங்கள் ஆள் வாங்க, இது இறங்குன்றதுக்கு நீ வர்ற அப்படின்னா அந்த மாதிரி அது ரொம்ப முதல்ல முக்கியம். அதை விட முக்கியம் பாலைவனலாந்தரை நான் சந்திச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர். அந்த பேர் அவர்களுடைய நோக்கம் நிறைவேறிடுச்சு. அது ஆனா பெண்ணான்னு தெரியாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் ஜெண்டர் தெரியாமல் இருக்க அப்படி பேர் வச்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க. நான் அப்படி தான் நினச்சி குழப்பத்தில் இருந்தேன். அவங்க என்னென்னா, நீ போன புத்தகம் எழுதணுமா, ஒரு தோழியாகவும் ரொம்ப நெருக்கமானவருக்கு நல்லா போன புத்தகம் எழுதுனீங்க, இந்த புத்தகம் இந்த மாதிரி இருக்குது. அது ஒரு நாவலில் ஒரு இனத்தின் பிற்போக்குத்தனங்களை பற்றி பேசிய ஒரு நாவல் அப்படின்னு இருந்துச்சு. அது ரொம்ப வீச்சாக இருந்துச்சு. நீ மறுபடியும் ஏன் அவ்வளவு நீங்கள் ஏன் இப்படி மறுபடியும் அழுது புலம்புற, உனக்காக நான் காத்திருப்பேன்னு சொல்கிற
ஒரு கவிதை எழுத வந்தீங்க அப்படிங்கணும். கவிதை எழுதுவது என்று ஜெயஸ்ரீ முடிவு பண்ணோன்னே எழுதுறது தான் சரி. எப்பவும் கல்யாணமான மறுவாரம் அனிமுன் போயிடணும். 1 மாதம் கழிச்சு போவோம்னு சொல்லி 20 வருஷம் போகாதவெல்லாம் பல பேர் இருக்கான். இன்னும் நீங்கள் அந்த வேகத்தில் போனாதான் இந்த போவோம் பரவாயில்ல, அடுத்த வாரம் போவோம், அத்தை வந்துட்டு போயிட்டு போவோம், மறுவீடு போயிட்டு போவோம் அப்படின்னு நடக்காது. அந்த மாதிரி கவிதை எழுதுற முடிவு பண்ணால் அந்த வாரம் எழுதிடணும், எழுதி வெளியிட்டணும். ராஜா முகமது மாதிரி ஒரு பதிப்பாளர் கிடைக்கணும். வந்து பதிப்பகம் ஆரம்பிக்கிறது இவ்வளவு ஈஸியா அப்படின்னு நானும் கோவில் இன்னும் திரும்பி குலுங்கி சிரித்தோம். பயவுள்ள இன்னும் புரியல போல இருக்கு, இனிமேதான் புரியும் அப்படின்னு. ஆனா அப்படி இல்லை. ஒரு காலகட்டம். இன்னைக்கு புத்தகம் நல்லா விற்கிது. பதிப்பாளர் பல பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க புத்தகம் நல்லா விற்கிது. இல்லாட்டினா ஆனந்த விடனில் 3 எடிஷன் போட்ட ஒரு புத்தகம் உலக சினிமா 3 தொகுதியாக போட்டது. அந்த புத்தகத்தை சீர் வெளியீட்டில் செலியனுடைய புத்தகத்தை உலக சினிமா போட்டு 1 லட்சம் காப்பி விற்றுருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும். 1 லட்சம் காப்பி விற்றுருக்கு. அப்போ இங்கே புத்தகம் விற்கிது. அது கௌரவ ராஜசேகர் ஏறுற மேடையெல்லாம் சொல்கிறார் பதிப்பாசிரியர் புத்தகம் நல்லா விற்கிதுன்னு. அதனால இங்கே நல்லா புத்தகம் விற்கிது. அது எது சொல்லுதுன்னா, கவிதை எழுதுன்னு நினச்ச உடனே எழுதிடணும். எழுதலைனா என்ன ஆகும் அப்படின்னா, மீரா கதிரவன் மாதிரி நான் நல்ல கவிதை படிச்சுட்டேன் அதனால எழுத முடியலன்னு தோணும். கரெக்டா? நம்ம ஏன் டைரக்ட் பண்ண வந்தோம்? நல்ல படம் பார்த்து இல்லை, மோசமான படம் பார்த்து. நல்ல படம் பார்த்தா டைரக்ட் பண்ண வரமாட்டோம். இவ்வளவு நல்லா எடுக்கணுமா அப்படின்னு இல்லையா? தம்பி ஏன் போலீஸ்காரன் முன்னாடி பாட்டு எழுதினாரு? நல்ல பாட்டு கேட்காதனால. நல்ல பாட்டு கேட்டால் எழுதுவாரா? ஆனா வந்ததுக்கு அப்புறம் இதுதான் வேலைன்னு வந்துட்டோம் இல்லையா, அப்புறம் நல்ல பாட்டு கேட்கணும். மீரா கருவன் அதான் அடிப்படை சொன்னாரு. வந்தது மோசமான படம் பார்த்தேன், இவெல்லாம் டைரக்டர் ஆகிட்டான், நான் பண்ண மாட்டேன்னா 26 வயசுல வந்தாச்சு. ஆனால் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல நிலைக்கணும்னா மிகச்சிறந்ததை பார்க்கணும். அதைத்தான் நான் பார்த்தேன்னு அவர் சொன்னார். பார்த்து மாஸ்டரை பாருங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்கன்னு. அப்படி ஜெயஸ்ரீ மிகச்சிறந்த கவிதை படிக்கணும். இல்லாட்டினா என்ன ஆகும்? இது முதல் தொகுப்பாக இருக்காது, கடைசி தொகுப்பாயிரும். தொடர்ச்சியாக படிப்பது ரொம்ப முக்கியம் இல்லை. அதனால தான் வள்ளுவர் சொல்கிறாரு, இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பர் சிலர் பலர் நோலாதவர்னு. ஒரு துறைக்கு வர்றேன் எத்தனையோ பேர். கோவில் பத்திரிக்கைக்கு வர்றாரு, நான் சினிமாவுக்கு வர்றேன். அப்புறம் சினிமாவான்னு நினச்சிட்டு இருக்கும் தொலைக்காட்சி வர்றேன், தொலைக்காட்சி ஆனதுக்கு மேடைக்கு வர்றேன், மேடை ஆனதுக்கு போது அது வேறு வேலை பார்க்குறோம். மீரா கருவ மாதிரி ஒரு சிலர் வந்து சினிமாவேன்னு இருக்காங்க. முருகன் வந்து இருக்கார், பாடலாசிரியர் இருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு துறைக்கு வர்றோம், அந்த துறையில் இருக்கோம். இந்த துறைக்கு பல பேர் வந்தாங்க இல்லை, அதெல்லாம் இன்னைக்கு இல்லாமல் போயிட்டானே. அப்படின்னா வள்ளுவர் சொல்றாரு, இலர் பலர் இல்லை பல பேர். இலர் பலர் ஆகிய காரணம் இல்லாமல் பல பேர் போனான் இந்த துறையில். அதுக்கு காரணம் என்ன? இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பர் சிலராம். இதுதான் வேலை, இதுக்கு தான் வந்திருக்கோம், இதில் மாஸ்டர் ஒர்க்கை பார்க்கணும், இதை படிக்கணும், இதுக்கே மெனக்கட்டணும், இதை பற்றியே சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நோற்பர் சிலராம். பலர் நோலாதவர். ரைட்டு, ஏதோ வந்தோம் பண்ணோம் நடந்துச்சு அப்படின்னு அதை பற்றி மேம்போக்காக இருக்கவன் நோலாதவன். பலர் நோலாதவர். அப்போ இந்த பலர் யாரு? இந்த பலர் தான் மேலே இருக்க பலர். இலர் பலர் இல்லாமல் போயிடுவாங்கலாம். அப்போ தொடர்ந்து படிப்பது முக்கியம். அதை நிறைய எல்லாரும் தொடர்ச்சியாக செய்யணும். அவருடைய ஜெயஸ்ரீயுடைய கணவரை எல்லாரும் பாராட்டினாங்க. அவருடைய மகன் பாராட்டுக்குரியவர். நான் வந்தோன்னே தாமதமாக வந்துட்டேன். என்னை பார்த்தா ஜெயஸ்ரீ எவ்வளவு முகம் மலரும்னு எனக்கு வாசலில் ஜெயஸ்ரீயுடைய மகன் முகம் மலர்றதை பார்த்து தெரிஞ்சு. அவ்வளோ ப்ரெஷரில் ஒரு தம்பி வெளியின்னுட்டு இருந்தான், வந்துட்டீங்களான்னு. அப்படி எல்லோருமாக உறுதுணையாக இருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சிக்குரியது தான். இப்போ லெனின் அவர்கள் வந்து சொன்னது போல் அவர் வந்து ஒரு பத்திரிகையாளரை மட்டும் இல்லாமல் ஒரு தமிழாசிரியர் போல் உளமாறக்கு எந்த போடணும் விளக்கம் சொன்னார். அதை விளக்கி, ஏன்னா சும்மா சொல்லக்கூடாது இல்லை, எதனாலன்னு சொல்லணும். அதை சொல்லும் பொழுது எனக்கு வந்து ராஜா மோகிட்ட ஒரு இருந்துச்சு, கோரிக்கை ஒன்று நினச்சேன். அவரிடம் மட்டுமல்ல, ஆற்காடு ராஜா கிட்ட மட்டுமில்லை, பதிப்பாளர்கள் எல்லாத்தையும் ஒரு பதிப்பில் வந்து எழுத்தாளர் வேணும் புத்தகம் எழுதுறதுக்கு. கூடுதல் சிறப்பாக ஓவியம் வரைஞ்ச அமுதனை வந்து பாராட்டுறீங்க எல்லாரும், பிரமாதமாக இருக்க ஓவியமெல்லாம் உள்ளே வந்து பேர் வந்து ஓவியம் இருக்கு. அட்டைப்படத்தை வடிவமைச்ச முருகன் மந்திரத்துக்கு உள்ள ஒரு பேர் இருக்குது, அதை எல்லாரும் பாராட்டுறீங்க. ஆனால் அந்த எழுத்தை ப்ரூஃபை சரிபார்க்குற ஒருத்தர் வைக்கிறதே கிடையாது யாருமே. எந்த பதிப்பு பத்திரிகையில் இதெல்லாம் தூக்கியாச்சு இப்போ. ஏன்னா எழுத்தெல்லாம் சரி பார்க்க வேணாம், கம்ப்யூட்டரை சரி பார்த்துக்கணும்னு நம்பிக்கிட்டு. கம்ப்யூட்டர் சரி பார்க்காது, கம்ப்யூட்டருக்கு தெரியாது. அப்போ
இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு நடத்தும் பொழுது தயவு செஞ்சு தமிழ் படித்த மாணவர்கள் ஆணும் பெண்ணுமா அவ்வளவு பேர் தமிழ்நாட்டுக்காக 25,000 சம்பளம் கொடுத்து ஒரு தமிழ் மொழி படித்த ஒருத்தரை வேலைக்கு வச்சுக்கங்க, அவர் அதை எளிதாக சரி பண்ணிடுவார். அதை விட முக்கியம், ஒவ்வொரு புத்தகத்துக்கும் கண்டிப்பாக ஒரு எடிட்டர் வைங்க. அதைத்தான் சொன்னார், பல கவிதைகள் எழுத முடிய வேண்டிய இடத்துல முடியாமல் நீட்டிச்சிருக்கு, பல்லது நீளமாக இருக்க வேண்டிய கவிதை முன்னாடியே முடிச்சிருக்கலான் இருக்கு இல்லையா. ஒரு புத்தகத்துக்கு எடிட்டர் ரொம்ப முக்கியம். அவர் வெறுமனா அதை மட்டுமே படித்து பார்த்துட்டே இருப்பார். இன்றைக்கு இருக்க தமிழ் புத்தகங்கள் அச்சில் இருக்க ஏறத்தாழ 90 விழுக்காடு புத்தகங்கள் எழுத்து பிழையோடு தான் இருக்கு. ஒற்றுப்பிழை அப்புறம், ஒற்றுப்பிழை சொன்னால் பதறிடுவாங்க எல்லாரும், ஒற்றுப்பிழைலாம் அப்புறம் அதெல்லாம் விட்டாச்சு. இப்போ எழுத்து பிழையே அவ்வளோ எழுத்து பிழை இருக்கு. ஆனால் அதற்காக நிப்பாட்டிடாதீங்க, எழுதுங்க. இன்னைக்கு இந்த விழாவுக்கு வந்ததில் இன்னொரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, இவ்வளவு இளைஞர்கள் இவ்வளோ பேர் கூடியிருக்குது. நான் தமிழ் தப்பாக பிரிண்ட் பண்ணது பெரும்பாலும் எங்கேயும் சுட்டி காட்டுறதில்லை. ஏன்னா நான்லாம் எந்த மனநிலைக்கு வந்துட்டேன் அப்படின்னா, தேவர்மகன் சிவாஜி மாதிரி அவன் மெதுவாக தான் வருவான், ஆனால் வருவான். நம்ம அவனை அவசரப்பட்டு போனோம்னா அதுக்குள்ளேயே நான் செத்துருவேன் ஐயா, அப்படின்னாலும் செத்துப்போ, நான் என்ன செய்ய முடியும், அப்படி தான் நம்ம சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்ல முடியும். குறைஞ்சபட்சம் ஏதோ எழுதுகிறார்களே, படிக்கிறார்களேங்கிறப்ப தான் முக்கியம். பேசுவதற்கான படிப்புக்கான சூழல் வருது. இன்றைக்கி நான் அந்த விழாவுக்கு வந்ததன் மூலமாக என்னை போன்ற வந்திருந்த இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அம்மா ஒரு கவிஞராக இருந்தவர்கள் இதுக்கு முன்னுரை கொடுத்துருக்காங்கிற செய்தியை நான் அந்த விழாவுக்கு வந்ததன் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ இங்கே தமிழ் புத்தகங்களை பற்றி வெளியிடுவதும் பேசுவதும் மூலமாக நம்ம இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கிறோம், அந்த கவிஞர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். அவர்களை படித்த ஒரு லெனின் அங்கே வர நல்ல வேலை லெனினை கூப்பிட்டு வந்தாங்க. ஆனந்தி லெனின் வந்தனால தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அட இவங்க அப்படியா அப்படின்னு. ஏன்னா எனக்கு அரூர் தமிழ்நாடு தெரியும். அவங்களோட கூட இப்படி ஒரு வாழ்ந்த ஒருத்தர், அவர் இப்படி ஒரு முன்னுரை எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்துக்கு அந்த அம்மா அப்படிங்கிறது இல்லையா. எப்பொழுதும் நம்ம ஏன் எப்போ பார்த்தாலும் பெண்கள் எழுதுனா நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, தயவு செஞ்சு எழுத வந்துட்டவங்க, அது நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறதும் அப்புறம், முதல்ல எழுதட்டும் இல்லையா. முதல்ல எழுதுன, அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கே. நம்ம சும்மா இருக்காமையே அதெல்லாம் அந்த காலத்தில் எங்கள் பாட்டி அவ்வையாரே படித்தா அப்படி சொன்னோம்னா எழுதவே வரமாட்டாங்க. ஜெயஸ்ரீ ரொம்ப நாள் வரல ஆளு, உனக்கு தெரிய மாட்டேங்குது, அவ்வையாரே சொல்லிக்கிட்டே இருக்க, நடுவில் ரொம்ப காலமாக வரல. அதிலும் அந்த ஜெயஸ்ரீ அந்த கவிதையில் எனக்கு புதுக்கவிதைகளை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ எதை பற்றி உனக்கு தெரியும்? எதை பற்றியுமே தெரியாது. நான் எல்லாத்தையும் கொஞ்சம் 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 பண்ணுறாள் எல்லாத்துலேயும். அதனால எதை பற்றி கேட்டாலும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் தோண்டி கேட்டிங்கன்னா தெரியாது. அதனால அப்படி புதுக்கவிதை பற்றி எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, திருப்பி சொல்ல முடியாது. ஒரு பாட்டை எப்போ சொல்ல முடியும்? சண்டை இருந்தால் தானே சொல்ல முடியும், ஓசை இருந்தால் சொல்ல முடியும். அவர் சொன்ன கவிதையே பார்த்தீங்கன்னா, இங்கே முடி பற்றி சொல்லும் போது இங்கே இருக்க பல பேர் வழக்கில் சொன்னதை அவர் கருத்தை தான் சொன்னாரே ஒளி, அந்த கவிதையை அப்படியே சொல்லலை அவர். அது கருத்து தான் அதை பற்றி. அப்படி ஜெயஸ்ரீ இதில் ஒரு பெண்ணின் விருப்பங்களை பேசுகின்ற சில கவிதைகள் இருக்குதுல, முழுக்க அதுவே இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க பார்த்தா மொத்த புத்தகமும் அதுவாக இருக்க போல இருந்துச்சு, அப்படி இல்லை. அதில் அப்பாவுக்கு ஒரு கவிதை இருக்குது, அம்மாவுக்கு ஒரு கவிதை இருக்குது, மகளுக்கு இருக்குது, நிறைய வேற வேற இருக்குது. அதில் அந்த படிமும் இருக்குல்ல, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. என்னென்னா, கழுத்து வரை நிறைஞ்சிட்டா ஒருத்தன் சாப்பாடு போதும்ன்றான். அந்த மாதிரி ரொம்ப சின்ன காலகட்டத்தில் உன்னை முழுக்க நிரப்பிட்டேன் போலக்குண்ணா. ஆனாலும் மறுபடியும் பசிக்க நினச்சி எனக்கு தினம் சோறு சமைக்கிறேன், ஒரு நாள் நீ வரவே மாட்டேங்கிற அப்படின்னு. அது ஒரு பெண்ணாக இருக்கும்போது மட்டும்தான் அதை எழுத வரும்னு நினைக்கிறேன். அதனால பாலவேந்தர் லாந்தர் போன்றவர்கள் நீ ஏம்மா இது எழுதுற அப்படின்னு வருத்தப்பட வேண்டியதில்லை. என்ன ஆண்டாளுக்கு மாதிரி அழுதுருவாங்க ஜெயஸ்ரீ. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ மறுபூசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் சொல்லாளி வெண்சங்கேங்கிறதுக்கு மேல ஒரு கவிதை வந்துடுமா என்ன இனிமே இல்லையா? நமக்கு சிறை ஏன் பிடிக்குது? போன வாரம் அந்த படம், அது புத்தம் புதிய கதையா? 15 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் மைனா இல்லையா? ஒரு ஜெயிலர் ஒரு கைதியை கூட்டிட்டு கிளம்புறான், ஒரு காவலாளி அப்படின்னு சொன்ன உடனே டிஸ்கஷன் என்ன நடக்கும்? சார் அதான் சார் மைனா அப்படிமாங்க. அது பிரபு சாலமன் எடுத்த மைனா, எங்கிட்ட ஒரு மைனா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் துணிஞ்சதுனால சிறை வந்திருக்கு இல்லையா? அதனால இப்போ இங்கே கதை முக்கியம் இல்லை, எல்லா கதையும் சொல்லப்பட்ட கதை தான். ஆனால் அதை என்னவாக எடுக்கிறார்கள்? எனக்கு தம்பி ஒரு பாட்டு எழுதிவிட்டு அந்த பாட்டுக்கு முருகன் மந்திர தலைமையில் ஒரு பெரும் சண்டை போராட்டம் போனான். இந்த பாட்டை எழுதுனது நான் ஓம் பேரை போட்டேன் என் பேரை போட்டேன். நான் சொல்கிறேன் கேளுங்க, உங்கள் பாட்டை திருட்டிட்டா போய் சண்டையை போடாதீங்க, இல்லாதவன் எடுத்துக்கிட்டான், இருக்கவன் மறுபடியும் எழுதுவானே. என்ன ஒரு பாட்டோட முடிஞ்சிருமா?
ஒரு கதை அதுதான் சொல்கிறேன், ஒரு கதையோட முடிஞ்சிருமா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யாரும் யாரையும் எடுக்க முடியாது, யாரும் யாரையும் திருட முடியாது, யாரும் யாரையும் கை கொண்டுற முடியாது. அது நான் தான் செய்ய முடியும். ஒரு தடவை ரமணா வந்து மோகன், டைரக்டர் மோகன் ஒரு கதையை எங்கேயோ சொல்லிவிட்டு இந்த மாதிரி கருப்பள்ளி பண்ண கதை சொன்னாருங்கன்னு சொல்லிட்டார். கதை நடிகர், கதை கேட்டவர். அவன் பரபரப்பாக என்னை பார்க்க உடனே எங்கே இருக்கிறாங்க கேட்டு வந்துட்டான். நான் இந்த நாளைக்கு பார்த்துக்கலாம்டா அப்படின்னேன். இல்லை இல்லை உடனே பார்க்கணும்னு. அண்ணே வந்தோன்னு நான் ஒரு படம் பண்ண போகிறேன், அந்த படம் வந்து கதை சொன்னேன், அது உங்கள் கதை மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியாடா, என்னடா அப்படின்னு. இந்த மாதிரி இப்படி ஒரு கதை. ஆமாடா, அந்த மாதிரி ஒரு கதை எங்கிட்ட இருக்குது அப்படின்னு. என்னடா சாதாரணமாக சொல்கிறேன், நான் அடுத்த வாரம் ஷூட்டிங் போக போகிறேன் அப்படின்னா. டேய் நல்லா போ, எங்கிட்ட இருக்க 65 சீனை எழுதி கொடுக்குறேன் போ. நீ எப்படா என் படத்தை எடுப்ப? நீ உன் படத்தை தான் எடுப்ப. என்னடா இவ்வளோ கான்ஃபிடன்ட்டாக சொல்கிறேன்? நான் சொல்கிறேன், என் படத்தை நான் தான் எடுக்க முடியும்னா. என் படத்தை எப்படி நீ எடுப்ப? எடுக்க முடியாது. ஒரு ஆம்பளை கல்யாணத்துக்கு வெளியே உறவு வச்சுருந்தான் அப்படின்னு பாரதி ராஜா எடுத்தால் அது முதல்மதி ஆயிரும். பாலச்சந்தர் எடுத்தால் சிந்து மருவி ஆயிரும். பாலச்சந்தர் எடுத்துட்டு வரா முதல் மரியாதையை? இல்லை பாரதி ராஜா தான் உதவியாவது சிந்து மருவி எடுத்துட்டு வரா? வரவே வராது பாரதி ராஜா சிந்து மருவி. அவருக்கு அங்கவசரமாக போட்டு மேடையில் உட்காந்துருக்காங்கனாலே டென்ஷன் ஆயிடுவார் இல்லையா? நினச்சி பாருங்க. இல்லை சிவாஜி என்ன மீன் சாப்பிட்ற சீனை பாலச்சந்தர் எடுத்துட்டு வரா? அது பாரதி ராஜாவுக்கு மட்டும்தான் வரும். ஆனால் ரெண்டு கதை ஒன்று தான். அந்த மாதிரி இந்த கவிதையை எத்தனையோ பேர் எழுதியிருக்கலாம். ஆனால் இந்த புத்தகம் இது ஜெயஸ்ரீயோட வெர்ஷன். எனக்கு ஒன்று இருந்துச்சு, எனக்கு ஒரு காதல் இருந்துச்சு, எனக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஆண்டாள் சொல்லிட்டாளே அப்போவே, சொல்லிட்டு போகிறா. நான் இத்தனை வருஷம் கழிச்சு எங்கிட்ட சொல்கிற கூட்டு இருக்கு அப்படின்னு அவங்க ஒன்று சொல்கிறாங்க. அது ரொம்ப நீ வருவேன்னு பல கவிதை இருக்குது அதில். நீ வரலன்னு இருக்கு. வந்தா என்னாகும் ஒரு கவிதை இருக்குது அதில். வந்தால் சுகமாகும், வந்தால் சுகமாகும், வாழ்க்கை வரமாகும். சரியா? வந்தால் சுகமாகுமா, வாழ்க்கை வரமாகுமா. அடுத்த வரி வாசம் எனதாகும். அந்த வாசம் முழுக்க அள்ளி பூசிக்கொள்ள வாசம் எனதாகும், சுவாசம் சீராகும். அதனால சொல்றேன், கவிஞர் ஜெயஸ்ரீ பாடலாசிரியர் ஜெயஸ்ரீ ஆவதற்கு நீண்ட தூரம் இல்லை, அடுத்த இடத்துக்கு வந்து சேருங்கள். நன்றி, வணக்கம். எந்த ஒரு துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதில் முயற்சி செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அந்த துறையில் வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்றத அழகாக சொல்லிட்டு போனேன். கரு பழனியப்பன் அவர்களுக்கு நன்றி.